நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? அதிகமா கொடுக்கிறார். நீ என்கிட்ட கேளுப்பா, என் மேல நம்பிக்கை வைப்பா, என் மேல விசுவாசம் வைப்பா, நான் உனக்கு என்ன பண்றேன்? அதிகமா தரேன். நீ ரொம்ப நாள காத்திருந்து கிடைக்கல தான், ஆனா என் மேல என்ன பண்ண? விசுவாசம் வையே, என் மேல நம்பிக்கை வையே. என் மேல நம்பிக்கை வச்சு என்ன பண்ணலாம்? உனக்கு கிடைக்கும். அதிகமா என்ன பண்றாரு ஆண்டவர்? கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதான் அப்புறமா நம்ம எபிரேயர்ல பார்க்கும் பொழுது 11:6 வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்ன காரியம்? என்ன சொல்றீங்க? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். உன் மேல விசுவாசம், உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறதா இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. நீ ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்பிக்கை வச்சு ஆண்டவர் மேல பிரியமா ஜெபிக்கும் பொழுது உன் நம்பிக்கை வீண் போகாது இல்லைங்களா? நீ செய்கிற காரியங்கள் அனைத்துக்கும் என்ன பண்ணும்? நம்பிக்கை வச்சு ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு என்ன பண்ற? நம்பிக்கைன்றது ஒரு விசுவாசம். ஆண்டவருக்கு நம்ம எப்படி பிரியமா இருக்கிறோம். சில காரியங்கள் நடக்கும், நடக்காம இருக்கலாம், ஆனா நீ என்ன பண்ணணும்? ஆண்டவர் மேல ஆண்டவர் மேல நம்பிக்கை வை. ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் தான் சொல்றாரு இல்லைங்களா? விசுவாசம் என்ன பண்றாரு? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வை, விசுவாசம் வை, சகலத்தை அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா.